டான் பிக்சர்ஸ் ஆகாஷ் பாஸ்கரன் தயாரிப்பில் சிவகார்த்திகேயன், அதர்வா, ரவிமோகன் நடிப்பில் பராசக்தி இப்போது திரையரங்குகளில். ஜாலியா ஒரு லைஃப். Lanco Harmonia Pavilion Senior Living Apartments at Sriperumbudur 2 BHK just 49 lakhs. Call 7717273747. மீனம் ராசி நேயர்களோட வாழ்க்கையில இந்த சூரியன் சனி சேர்க்கை இருந்தால் என்ன மாதிரியான பிரச்சனைகள்லாம் வரும், என்ன மாதிரியான நன்மைகள்லாம் நடக்கும்? இது வந்து ரெண்டாக பிரிச்சுக்கலாம். ஒன்று வந்து பாசிட்டிவ் சைன், நெகட்டிவ் சைன். சரி, மற்ற ராசியை சொன்னதோட இவங்களுக்கு நான் தனியாக சொல்கிறேன். ஏன் அப்படின்னா இவங்க எப்பயுமே தனித்து இருக்கணும்னு நினைப்பாங்க, பூர்வீகத்தை விட்டு வரணும்னு நினைப்பாங்க, தனியாக வாழணும்னு நினைப்பாங்க, யாரோடையும் மிங்கிள் ஆக மாட்டாங்க, எனக்கு வந்து தனிமை விரும்பி நினைப்பாங்க, நேச்சர் மேலே ரொம்ப அதீத பாசம் இருக்கும், சொசைட்டி மேலே ரொம்ப பாசம் எல்லாமே இருக்கும், நேசிப்பாங்க. மனிதர்களை நேசிக்கிறத விட சொசைட்டி ரொம்ப நேசிப்பாங்க. ஏன்னா அந்த வீட்டோட அதிபதி குரு. ஓகேங்களா? அப்போ சூரியன், சனி, குரு. இங்கே என்னன்னா குரு சனி சேரும்போது தனிமை ஜாஸ்தி இருக்கும், போராட்டம் ஜாஸ்தி இருக்கும். அவங்க வந்து போராடி மேலே வந்தவங்களா இருப்பாங்க, ஏற்றம் இறக்கத்தை பார்த்தவங்களா இருப்பாங்க. போய் கூட சூரியன் வரும்போது என்ன ஆகணும், இவங்க ஏற படிக்கட்டையெல்லாம் மேலே போயிடும், நம்பர் 1 பொசிஷன் போயிடுவாங்க, திரும்பி கீழே வந்துடுவாங்க. ஸோ அந்த மாதிரி. அப்போ என்ன ஆகும்னா இவங்க மேலே ஏறும்போது நம்ம கூட ஒரு 10 கூட்டம் இருக்கும், இறங்கி கீழே நிற்கும்போது ஒரு கூட்டம் கூட இருக்காது. அதனால நான் எப்பயுமே தனியாகவே இருக்கேன், கூட்டமே இல்லாமல் விரும்பக்கூடிய ஆள் இவங்க. நான் சொல்கிற பாயிண்ட் வந்துடுச்சுங்களா? கரெக்டாக இப்படி தான் நினைப்பாங்க இவங்க. ஸோ இவங்களுக்கு வந்து தனிமை ரொம்ப பிடிக்கும். என்னை விட்டுருங்கப்பா தனியாக, நான் தனியாக இருந்துக்கிறேன்னு நினைப்பாங்க. நான் இவங்களோட எல்லாம் வரல. இப்போது இவங்க அப்பா அம்மாலாம் ஊரில் இருக்காங்க, இவங்க வந்து எங்கேயோ ஒரு சென்னையிலே வந்து வேலை பார்க்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். எல்லாருமே ஊருக்கு போயிடுவாங்க, பொங்கல் தீபாவளி பண்டிகைக்குன்னா இவங்க மட்டும் போக மாட்டாங்க. ஏன்னு கேட்டால் அங்கே போய் என்ன பண்ண போகிறோம், அதே பொங்கல் சாப்பிட போகிறோம், வடையை சாப்பிட, இங்கேயே சாப்பிட்டு போயிடலாமே, நான் இங்கேயே இருந்துக்கிறேன்னு. அந்த மாதிரி கேரக்டர். நான் அந்த டைமை வேஸ்ட் பண்ணாமல் நான் எதையாவது பண்ணணும்னு யோசிக்கிறேன், யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன் அப்படின்னு நல்ல பேச்சு திறனாக இருப்பாங்க, ஸ்பீக்கராக இருப்பாங்க, நல்ல பேச்சு திறன் இருக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. நல்லா வந்து சமுதாயத்தில் ஏதோ ஒரு பிளேஸை வந்து கிரியேட் பண்ணணும்னு நினைப்பாங்க, அது நல்லதாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விரும்பக்கூடிய மனுஷனாக இருப்பாங்க. பூர்வீகத்தை விட்டு வெளியில் வந்துடுவாங்க, ஃபாரின்ல இருப்பாங்க. ஃபாரின்ல நான் சொன்னேன் கும்பத்துக்கு எப்படி சொன்னேன், ஃபாரின் போயிடுங்கன்னு. இவங்க போகிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க, போயிடுவாங்க. மீனத்துல சூரியன் சனி சேர்க்கை இருந்துச்சுன்னா மோஸ்டா பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 60-70 பேர் கண்டிப்பாக ஃபாரின்ல இருக்கக்கூடிய ஆளாக தான் இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு இந்த உள்ளூர் பூர்வீகத்தில் இருக்கக்கூடியதே பிடிக்காத ஒரு விஷயமாவும் இருக்கும். அது அவங்களுக்கு ப்ளஸ் மைனஸ். ஓகே, இது தனிச்சே அவங்க போராடுவாங்க அப்படின்ற மாதிரி சொன்னீங்க. அதனால எதுவும் பிரச்சனைகள் இருக்கா, இல்லை சுமூகமாக போகும்? அவங்க ஏன் தனிச்சு போராடுறேன்னா அதுதான் ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன். நான் மேலே போகும்போது மட்டும் எனக்கு ஒரு 20 பேர் வரீங்க, ஜாலரா அடிக்கிற மாதிரி வரீங்க, நான் கீழே விழுந்துட்டேன்னா ஒருத்தர் கூட இல்லைன்னு இருக்குன்னா அது நம்ம மேலே போகும்போதும் தனியாகவே போய்க்கிறேன், கீழே இருக்கும்போது தனியாகவே இருந்துக்கிறேன் ஒரு மனப்பான்மை இருக்கிறதுனால அது ஒரு ப்ளஸ்ஸும் சொல்லலாம், மைனஸும் சொல்லலாம். எல்லா இடத்துலையும் அது இம்பாக்ட் பண்ணுமானா பண்ணாதுல்ல. சில இடத்துல நம்ம யாரோடைய உதவி நமக்கு கண்டிப்பாக தேவைப்படும். கரெக்டுங்களா? இந்த சூரியன் சனி சேர்க்கை இருந்தால் உடல் ரீதியாக அதாவது பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்காங்க. இவங்க வந்து ரொம்ப ஐசோலேட்டடாக ஃபீல் பண்ணுறாங்கல்லப்பா. அப்போ என்னென்னா மன அழுத்தம் ஜாஸ்தி வரும், டிப்ரெஷன் ஜாஸ்தி வரும். அது ரீதியாக மன வியாதி வரும்போது அதுக்கு ரீதியான மெடிசன் எடுக்கக்கூடிய ஒரு கெப்பாசிட்டியாக இருக்கும். நீங்கள் எப்பவுமே ஒரு ஐசோலேட்டடாக ஃபீல் பண்ணிப்பாங்க. நான் நமக்குன்னு ஒரு உலகத்தை இவங்க கிரியேட் பண்ணிப்பாங்க. எனக்குன்னு ஒரு உலகம், நான் இப்படி வாழ்கிறேன்னா அதனால என்ன ஆகுன்னா அது ப்ளஸ்ஸு கொடுக்கும்பா, ஆனால் நிறைய மைனஸை கொடுக்கும். ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் அது நல்லா இருக்கும், நீ பேர் புகழ் பணம் காசு இருக்கிற வரைக்கும் அது நல்லா இருக்கும். ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் அது எதுவுமே உனக்கு கிடைக்கல, கம்மியாக நீ சக்ஸஸ் பார்த்துட்டீங்கன்னா அது நல்லா இருக்கும், நீ நெகட்டிவ்ஸ் பார்த்துட்டீங்கன்னா அது உனக்கு டிப்ரெஷனாக மாறுமா மாறாதா? அப்போ பாரும்போது நான் அதிர்ஷ்டம் இல்லை, எனக்கு எதுவுமே நல்லது நடக்கலை, எனக்கு இதுவாக இருக்கேன்னு சொல்லிட்டு டிப்ரெஸ்ட் ஆக ஆக அது உனக்கு ஒரு மன அழுத்தத்தை கண்டிப்பாக மன அழுத்தம் கொடுக்கும். சரி, மன அழுத்தத்தில் இவங்களுக்கு என்னென்னா நம்மளே ஒரு டீமோட்டிவேட்டடாக நம்ம எதுக்குமே தகுதி இல்லையோ அப்படின்னு நமக்கு அதுவே அவங்களுக்கு ஒரு குறையாக மாறிடும். அதுதான் பிரச்சனை. நீங்கள் சொன்னீங்க, அதாவது மேலே ஏறும்போது ஒரு 20 பேரோடு போவாங்க, பட்டு தான் திருப்பியும் தனிச்சு வருவாங்க அப்படின்ற மாதிரி சொன்னீங்க. அந்த 20 பேர் யார், அவங்க யார்கிட்ட இருந்தால் ஒதுங்கி இருக்கணும்? இவங்க வந்து நண்பருக்கு கிட்ட, அப்புறமா வந்து இவங்களுக்கு என்ன பெரிய பிரச்சனை பார்த்தீங்கன்னா யார் பேசினாலும் நம்பிடுவாங்க, ஆனால் நம்பக்கூடியவங்க நம்ப மாட்டாங்க. இவங்க மேலே ஒரு தனி பாசம் வச்சு இவங்களுக்கான ஒரு ட்ரூ பர்சன்ஸ் இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்க இவங்க நம்பவே மாட்டாங்க. யாரெல்லாம் நம்பக்கூடாது ஒரு ஃபேக்காக ஆக்ட் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அவங்க இவங்க நம்பிடுவாங்க.
தொழில் ரீதியாக அதுவும் பாதிப்பு வரதுக்கு வாய்ப்பு இருக்கா? தொழில் ரீதியான இவங்களும் தனிச்சு தானே வராங்க, கண்டிப்பா அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் பார்ப்பாங்க. சூரியன் சனி சேர்க்கைனாலே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தொழிலும் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் பார்த்து போராடி மன போராட்டத்தோட தான் வாழ்க்கையை ஓட்டுவாங்க. கண்டிப்பா அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் பார்ப்பாங்க. பார்க்கும்போது இவங்க இண்டிவிஜுவல் தான், அப்பாவுடைய சப்போர்ட் இல்லாமல் இவங்க ஐசோலேட்டடாக தனியாக தானே இருக்காங்க. இவங்களுக்குன்னு ஒரு தனித்துவம் கொடுக்கணும்னு தான் நினைக்கிறாங்க. அப்போ இவங்களோட செப்பரேட் சொந்த தொழில் பிஸ்னஸ் தான் பண்ணுவாங்க, அப்பாவுடைய பிஸ்னஸ்லாம் பண்ண மாட்டாங்க. ஸோ அது பண்ணும்போது அதுலேயே இவங்க அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் பார்த்துப்பாங்க. அப்போ நஷ்டங்கள்லாம் நிறைய இருக்கும். இல்லை, அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் கண்டிப்பாக இருக்கும். அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருந்து தான் இருக்கும். இதில் சூரியன் எத்தனாவது வீடாக வராரு, மீன்ஸ் சூரியன் சனி எத்தனாவது வீடாக வராங்க, அவங்க யாரோட நட்சத்திரத்தில் இருக்காங்க. இப்போது சனி பகவான் அதுவே மீனத்தில் அவருடைய சொந்த நட்சத்திரத்தில் இருந்தாருன்னா அதோட தன்மை வேற மாதிரி இருக்கும். ஓகேவா? சூரியன் வந்து குருவோட தன்மையில் இருந்தாலோ இல்லை புதனோடைய நட்சத்திரத்தில் இருந்தாருன்னா அதோட தன்மை வேற மாதிரி இருக்கும். ஏன்னா அங்கே ரேவதி இருக்கு, ரேவதி புதன் பகவானுடைய நட்சத்திரம், சனி பகவான நட்சத்திரம் இருக்கு, குரு பகவானோட நட்சத்திரம் இருக்கு. இப்போ அந்த இதில் உட்காரும் போது அதோட தன்மை வேற மாதிரி இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி பலன் வரும். பண நஷ்டங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்காமா? அதான் பண நஷ்டம்னு இல்லை, அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் பார்ப்பாங்க. ஒரே லெவலில் போகாது, அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் கண்டிப்பாக பார்ப்பாங்க. ஓகே மேம். அப்போ தான் உங்களுக்கு தெரியும் யார் நல்லவங்க, நமக்கு இவங்க சொன்னாங்களே உண்மையான பர்சன் இவங்க தானே, அப்போ தான் இவங்க ஐடென்டிஃபை பண்ணுவாங்க. அப்போ இவங்க ஐடென்டிஃபை பண்ணும்போது கூட இவங்க அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. அப்போ இவங்க ஐசோலேட்டடாக இருந்தாங்க பார்த்தீங்கன்னா, தனிமை விரும்பி இருந்தாங்க பார்த்தீங்கன்னா, அப்போ இவங்களெல்லாம் மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் ஒரு அழுத்தமாக போகும். அதுதான் சொன்னேன், மன அழுத்தம் ஜாஸ்தி வரும். என்னதான் எல்லாரும் ஒதுக்கி வச்சுட்டு தனியாக வந்தாலுமே இவங்களுக்கு ஒரு துணையாக இருக்கிறவங்க, அதாவது வழிபடுங்க அப்படின்னு சொன்னா யார்? இவங்க வந்து இந்த கடல் இருக்குது பார்த்தீங்களா, கடல் ஓரமாக இருக்கக்கூடிய உவரின்னு சொல்லிட்டு திருச்செந்தூரை தாண்டி உவரி கோவில் இருக்குது தெரியுமா? அங்கே ஒரு சுயம்பு சிவபெருமான் கோவில் ரொம்ப சூப்பராக இருக்கும், ரொம்ப சக்தி வாய்ந்த கோவில். அந்த கோயில் வழிபாடு எடுத்துக்கலாம். ஏன்னா அது கடலை ஒட்டி இருக்கக்கூடிய சுயம்பு கடவுள், ரொம்ப சக்தியும் கூட. ஏன்னா மீனராசி, கால புருஷோத்தத்துவம் 12வது வீடு, கடவுளோட பாதம். ஸோ அங்கே சுயம்புவாக வந்த கடவுளை நம்ம அந்த கடல் ஒட்டி இருக்கக்கூடிய கோவிலில் அந்த கடலில் நீராடிட்டு அந்த கடவுளை வணங்கிட்டு வரும்போதும் நமக்கு நல்ல ஒரு மாற்றம் கிடைக்கும். அதே மாதிரி அவங்க அந்த மன அழுத்தம் சொன்னேன் பார்த்தீங்களா, ரொம்ப மன அழுத்தமாக இருக்காங்க அப்படின்னா அந்த கோவிலே கூட நீங்கள் வெல்லம் வாங்கிட்டு போயிட்டு கூட கரைச்சிட்டு வரலாம். கரைச்சிட்டு குளிச்சுட்டு கடவுளை பார்த்துட்டு வரலாம். சரி, பார்த்துட்டு வரும்போதும் உங்களுடைய மன அழுத்தம் நல்லாவே குறையும். பார்க்கலாம். மீனம் ராசி நேயர்கள் வந்து நண்பர்கள் கிட்ட இருந்து கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொன்னீங்க. உறவுகள் சைடு எப்படி மேம் இருக்கணும்? நான் நண்பர்கள்னு சொல்லலை, காமனாகவே சொல்கிறேன். இவங்க யாரெல்லாம் நல்லவங்க நினைக்கிறாங்களோ அவங்கெல்லாம் இவங்களுக்கு ஆப்போசிட்டு. யாரெல்லாம் இவங்க வேண்டான்னு வெறுத்து ஒதுக்குறாங்களோ அவங்க தான் இவங்களுக்கு நல்லது பண்ணுறவங்களா இருப்பாங்க. அது இவங்க தான் ஐடென்டிஃபை பண்ணணும். சரி, அந்த ஐடென்டிஃபை பண்ணுறதுல தான் இவங்க தப்பு பண்ணுவாங்கன்னு சொல்கிறேன். இந்த மீனும் பண்ணுற தப்பே என்னன்னா, யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்னு சொல்லி இவங்களால் ஐடென்டிஃபை பண்ணுறதுலேயே மிஸ்டேக் பண்ணும். இது அதுவும் இந்த சூரியன் சனி சேர்க்கை இருந்து குரு பகவான் கூட வரும்போது சொசைட்டியில் பார்க்குறவங்க எல்லாருமே நல்லவங்க நினச்சிடும், வீட்டு உறுப்பினர் எல்லாரையும் கெட்டதும் நினச்சிடும். ஸோ அதுதான் அந்த ஐடென்டிஃபை பண்ணுறத ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணுங்கன்னு சொல்கிறேன். அதை இவங்க தப்பு பண்ணிட்டு தான் பின்னாடி வருந்தும் போது டிப்ரெஷன் வந்துடும், பிபி வந்துடும். டிப்ரெஷன் மனுஷனுக்கு வந்துட்டாலே ஊரில் இருக்கிற எல்லா வியாதியும் வந்து உட்காந்துரும். அதில் மட்டும் கேர்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம சொன்னது எல்லாமே பொது பலன் தான். பொதுவாக வந்து 12 ராசிக்குமே மேஷம் முதல் மீனம் வரை இருக்கக்கூடிய ஒவ்வொரு வீட்லேயும் சூரியன் சனி சேர்க்க என்ன மாதிரியான பலன் கொடுக்கும், ப்ளஸ் மைனஸ் வழிபாடு நோய் ரீதியாக நம்ம கொடுத்துருக்கோம். இதில் இவங்க 2 பேர் மட்டும் தனித்திருந்தா இந்த மாதிரி பலன் கொடுக்கும். இப்போ இந்த 2 பேரோட நமக்கு வந்து வேற கிரகம் செவ்வாய் இணைந்திருந்தாலோ, சந்திரன் இணைந்திருந்தாலோ, சனி கேது பகவான் இணைந்திருந்தாலோ, ராகு இணைந்திருந்தாலோ நமக்கு பலன்கள் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கிடைக்கும், வேற ரீதியான பலன் கிடைக்கும். இதுலயே நம்ம வந்து இப்ப மேஷம்னா செவ்வாய் அவரோட காரத்துவம் கொடுத்துருவாரு, மீனம்னா குரு அவரோட காரத்துவம் கொடுத்துருவாரு, சிம்மம்னா சூரியன் அவரோட காரத்துவம் கொடுப்பாரு. இப்போ இது இல்லாமல் கிரகங்கள் இணையும் போது அதோட காரத்துவம் வேற மாதிரி இருக்கும். இது பொது பலன். அவங்களோட ஜாதகத்தை பார்க்கும்போது அவங்க எந்த வீட்டில் இருக்காங்க, என்ன பார்வை பார்க்குறாங்க, என்ன கிரகம் சேர்ந்துருக்காங்க, என்ன நட்சத்திர சாரம் வாங்கியிருக்காங்க, பகை நட்சத்திரமா இல்லை சுய நட்சத்திரமா, இல்லைன்னா உபய நட்சத்திரமா, இல்லை உபய ராசியா, இந்த திருக்கோணமாக, இதெல்லாம் பார்த்தாதான் முழுசாக அவங்களுக்கு நல்லது பண்ணுமா கெட்டது பண்ணுமான்னு சொல்ல முடியும். ஆனால் முடிஞ்ச அளவுக்கு இந்த சூரியன் சனி சேர்க்க கொஞ்சம் ஒரு 3 கோடி 5 கோடி பீப்புள்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, அதில் ஒரு பர்டிகுலர் சில பர்சன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பிஸ்னஸில் ஓஹோன்னு இருக்காங்க பாருங்கள். ஏற்கனவே சொன்ன ரத்தன், டாடா ரத்தன்லாம் இருக்காரு அவர், அப்புறம் வந்து அம்பானி, அந்த மாதிரிலாம் இருக்காங்க பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு எல்லாமே ஏதாவது ஒரு ரீதியான இருக்கும். இப்போ இவங்களாம் பிஸ்னஸில் எப்படி ஓஹோன்னு இருக்காங்க. இப்போ இன்ஃபோசிஸ் இருக்கார், இப்போ நாராயணன் சார்,
அந்த மாதிரியான வர்றதுக்கான வாய்ப்பு ஜாஸ்தி இருக்குது. அது அவங்க சுயஜாதகத்தை டிபெண்ட்ஸ் பண்ணி தான் வரும் நமக்கு. சரி, சூரியன் சனி சேர்க்கையை பற்றி நிறைய விஷயங்கள் வந்து ரொம்ப தெளிவாக பகிர்ந்துக்கிட்டீங்க. 12 ராசிக்கும் என்னென்ன மாதிரியான நன்மைகள் இருக்குது, என்னென்ன மாதிரியான தீன்மைகள் இருக்குது, என்ன விஷயங்கள் அவங்க ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து ரொம்ப துல்லியமாக பகிர்ந்துக்கிட்டீங்க. நன்றி.